ஹாய் ஃபேமிலிஸ், இன்றைக்கி நம்ம வந்து வீட்டிலே இன்னொரு ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்மளோட ஹேர் ரீக்ரோத்துக்கு இந்த மாதிரி வெள்ளை கரிசலாங்கண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா கயிறை எடுத்து கசக்குனீங்க அப்படின்னாலே ரொம்ப டார்க் கலரில் நம்ம கையில் வந்து பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி கரிசலாங்கண்ணியும் அதுக்கு இந்த மாதிரி நெல்லிக்காயும் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து பெரிய நெல்லிக்காய். இப்போ நான் வந்து அரைச்சி உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். இதை அரைச்சி நம்ம ஜூஸ் எடுக்கிறது தான் நமக்கு வந்து அளவு. ஸோ அதை எப்படி அரைக்கலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி நெல்லிக்காவை க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு வந்து ஜூஸ் குவான்டிட்டி தான் நமக்கு வந்து இப்போ நம்ம வந்து அளவு எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு எவ்வளோ எம்எல் இருக்குதுன்னு காமிக்கேன். இப்போ நெல்லிக்காவை இந்த மாதிரி நல்லா கொரப்பாக அரைச்சி இதில் உள்ள ஜூஸை வந்து வடிகட்ட போகிறோம். நான் வந்து இதில் தண்ணியாக ஊற்றலை, ப்ளெயினாக இதோட ஜூஸை தான் புழிஞ்சு எடுக்க போகிறேன். பார்த்துக்கோங்க. இப்படியே இது மொத்தத்தையும் ஜூஸ் எடுத்து வைக்க போகிறோம். எப்படியும் ஒரு 8 நெல்லிக்காயாவது தேவைப்படும். பெரிய நெல்லிக்காய், அதுவும் ஜூஸ் உள்ள நெல்லிக்காய் வந்து ஒரு 8 நெல்லிக்காய். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து ஒரு 1/4 கப் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் மட்டும் கிடச்சிருக்கு. நான் வந்து இதில் தண்ணி எதுவுமே ஊற்றலை, ப்ளெயினாக ஜூஸ் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ கரிசலாங்கண்ணியை வந்து அரைக்கலாம். இந்த கரிசலாங்கண்ணியில் ஒரு டவுட் வரும், வேரோடு போட்டு அரைக்கலாமா அப்படின்ட்டு. நான் வந்து வேரோடு தான் போட்டு அரைக்க போகிறேன். இந்த பிளாக்காக இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துருங்க. அதெல்லாம் காஞ்ச இலைகள் இதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ அரைக்கலாம். இந்த மாதிரி அரைக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிடலாம். இந்த மாதிரி மையாக அரைச்சிக்கிடணும். நல்லா பிளாக் கலரில் இருக்கும். இப்போ இதோட ஜூஸை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எவ்வளோ ஜூஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு 3/4 கப்புக்கு எனக்கு என்ன செஞ்சுருக்குன்னா இந்த கரிசலாங்கண்ணியோட ஜூஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதை ஒரு பேனில் மாற்றலாம். நான் ஆல்ரெடி 1/4 கப் எடுத்து வச்சு இந்த நெல்லிக்காய் ஜூஸை உள்ளே ஊற்றிட்டேன். இப்போ இது கூட இந்த 3/4 கப் இருக்கிற இந்த கரிசலாங்கண்ணி ஜூஸையும் அதை ஊற்றிடுறேன். இப்போ இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்னா 1 கப்பு, அதாவது 3/4 கப்பு நெல்லிக்காய் ஜூஸு 3/4 கப்பு கரிசலாங்கண்ணி ஜூஸு 1/4 கப்பு நெல்லிக்காய் ஜூஸ்னு எடுத்துருந்தோம்ல, இதுக்கு 1 கப்பு இருந்துச்சா, இதே 1 கப்புக்கு ஆயில் வச்சு இந்த எண்ணெயை காய்க்க போகிறோம். இப்போ நான் அதே 1 கப்புக்கு நம்மளோட தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் ஜூஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த எண்ணெயை வந்து ஊற்ற போகிறோம். பியூர் செக்லாட்னு தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும். இல்லை உங்களால் முடிஞ்சது என்னதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டையும் ஒன்று போல் வச்சு இனிமேல் தான் என்ன செய்ய போகிறோன்னா அடுப்பை வந்து ஆனே பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு அடுப்பில் கிண்டுங்க. இனிமேல் இதை கிண்டி ஒரு பதம் வரவும் நமக்கு வந்து ஆயில் ரெடி ஆயிடுச்சு. ரெண்டையுமே ஒன்று போல் தான் நம்ம வந்து கிண்டையே போகிறோம். இப்போது நம்மளோட ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி என்ன செஞ்சிடும்னா டெபாசிட் ஆகும், மேலே அந்த மாதிரி மிதக்கும். ஸோ இதை நீங்கள் அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்தாலும் ஓகே தான், ஃபில்ட்ரு பண்ணாமல் அப்படியே யூஸ் பண்ணாலும் ஓகே தான். ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.